எங்கிட்டுக்கா எங்கிட்டு போற மாதிரி இருக்கு. டோல்கேட்டு அது ஏதோ ஒரு டோலு போங்க. காலை எடுத்துரு. பிரேக் லைட்டாக இருக்கு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணு. அவன் ரிவல்ஸ் வரான். இந்த பிரேக் அடி. கிளச்சை ஃபுல்லாக மிதி. பிரேக் அடி. போ எடு. பிரேக்ல இருந்து காலை எடுத்துரு. நீ போடி. ஸ்டார்ட் பண்ணு. எடுக்கவா? பிரேக் பிடிச்சு தானே நிக்கணும் அங்க. ஆமா, கிளட்சை மீச்சிட்டு பிரேக் எடுத்துறணும். பொறுமையா அந்த கம்பியில போய் பிரேக் கிளட்சை மீச்சிட்டு பிரேக் எடுத்துறணும். அவ்வளோதாக்கா, செம்மக்கா. திரும்ப போக்கா போ சார். என்ன செய்யணும்? என்ன கிளட்சை மீதியா போ. இங்க வந்துட்டு என்ன செய்யலாம்? அது தூக்கிடுச்சு. இப்ப நம்ம போக வேண்டியதுதான். கிளட்சை மீதி ஆக்சிடென்ட் கால போ. ஆக்சிடென்ட் மீதி ஆக்சிடென்ட் காலடு. கிளட்சை பில் பேசியா? ஆக்சிடென்ட் இப்பதான் நீ டக்குன்னு செய்யணும். அந்த கியர் மாற்றணும். கிளட்சை மிதிக்கணும், கியரை போடணும், காலை எடுத்துனா ஆக்சிடென்ட் கொடுத்துடணும். வண்டி போக ஆரம்பிக்கணும். கொஞ்சம் சுலபம் பண்ணாலும் அந்த கியர் இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிக்கணும். உனக்கு வராது, ஆனால் ஓட்டிட்டு தான் வந்துடும். தோல்ல நிற்கிறோமா, ஃபஸ்ட்டு கீழே நின்றுக்கணும். கம்பம் தூக்கிடுச்சா அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணிடணும். அங்கே என்ன பண்ண போகிறோம்? வேலையே இல்லை. கம்பம் தூக்கிச்சு நம்ம போகிறோம். நம்ம வந்து இப்போ டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டாங்கன்னா ஆக்சிடென்ட்லேருந்து காலை எடுத்து பிரேக்கை மிதிச்சிடணும். நிற்க போகிற நேரத்தில் கிளட்சை ஒரு மிதிச்சிடணும். அப்படியே நிற்கும் வண்டி. பிரேக்லேயும் காலை வச்சுருக்கேன். ஆமாம், பிரேக்லேயும் காலை வதக்குன்னு மிதிச்சிடணும்.